மனிதன் இழந்து போன அனைத்து வல்லமைகளையும் அனைத்து அதிகாரத்தையும் தேவன் திரும்ப மனிதனுக்கு கொடுக்கிறார். அவர் பரமேறி செல்லும் பொழுது அதுதான் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். என்ன சொல்லப்பட்டுள்ளது? மீட்பை பற்றி என்ன நமக்கு இங்க அறிவிக்கிறது என்றால், மனிதன் இழந்து போன அனைத்து அதிகாரத்தையும் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் பெற்றுக்கொண்டார். அதாவது மனிதனாக இயேசு பெற்றுக்கொண்டபடினாலே மனுவர்க்கம் இழந்து போன அனைத்தும் திரும்ப கிடைத்தாயிற்று. ஆகவே இப்பொழுது கிறிஸ்துடைய மீட்புக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் தோல்விக்கும், கிறிஸ்தவருடைய விரக்திக்கும், கிறிஸ்தவருடைய பிரச்சனைகளுக்கும், கிறிஸ்தவருடைய எல்லா வகையான நஷ்டங்களுக்கும் காரணம் பிசாசு என்று சொல்வது 100% பொய். இந்த பொய்யை சொல்லிக் கொடுக்க வைப்பது திருச்சபைகள், போதகர்கள். எந்த பிரச்சனை என்றாலும் அது பிசாசுடைய போராட்டம், பிசாசுடைய ஆதிக்கம், பிசாசு உங்க வாழ்க்கை தலைவிரிச்சு ஆடுறான், பிசாசு தான் காரணம் என்று திருச்சபை போதகர்கள் ஜனங்களுக்கு தவறான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் அந்த விளக்கத்துக்கு எதிர்மறையான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பிசாசினால் சங்காரமாகவில்லை, தப்பான போதனைகளால், தவறான வார்த்தைகளால், தவறான மோட்டிவேட் பண்ணப்படுவதால் அவர்கள் அழிந்து போகிறார்கள், நஷ்டமடைகிறார்கள், தோல்வி சந்திக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு சகல வல்லமையெல்லாம் அருள் இருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு மீட்பு ஒரு பெரிய ஸ்கோப்பா இருக்குது. ரட்சிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. ரட்சிப்பை பெற்றவர்கள் இந்த உலகத்துல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். உங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே வாருங்கள். பிசாசு காரணத்தை காட்டி உங்கள் வாழ்வை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். பிசாசை காரணம் காட்டி உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்கள் நஷ்டத்தில் போய்விடாதீர்கள். பிசாசை காரணம் காட்டி நீங்கள் உங்கள் குடும்பத்தை இழக்காதீர்கள், உங்கள் எதிர்காலத்தை இழக்காதிருங்கள். பிசாசு இப்பொழுது காரணம் அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், தேவனை சரியான விதத்தை புரிந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய வார்த்தையை சரியான விதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வையுங்கள், அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளுங்க. வெற்றி 100% உங்களை தேடி வரும். மீதமுள்ள மற்ற செய்திகள் அனைத்தும் இந்த கல்வரி கிங்ஸ் சர்ச் என்ற சேனல்ல நம்முடைய அனைத்து செய்தி